வணக்கம். சிலரோடு நம்மை ஒப்பிடும் பொழுது வெற்றியடைந்தது போலவும், அதுவே சிலரோடு ஒப்பிடும் பொழுது தோல்வியடைந்தது போலவும் நம் மனம் பாதிக்கப்படும். அதுவே யாரோடும் ஒப்பிடாத போதே மனம் மகிழ்வாக இருக்கும். ஆகவே உங்களை நீங்கள் யாருடனும் ஒப்பிடாதீர்கள். அதேபோல் பார்த்தீங்கன்னா, இந்த பழி உணர்ச்சி மிக்கவர்கள் பகைவர்களே இல்லாமல் தமக்கு தாமே குழி வெட்டக் கொள்ளக்கூடியவர்கள். ஆகவே பழி உணர்ச்சியை விட்டுவிடுங்கள். இறைவன் பார்த்துக் கொள்வான் என்கிற அந்த ஒரு நிலைப்பாட்டோடு இருங்கள். நிச்சயம் வாழ்வில் நிம்மதி இருக்கும். நன்றி. வணக்கம். வணக்கம். சவால்கள் தான் வாழ்க்கையை சுவாரஸ்யமாக மாற்றுகிறது. அதை சமாளிப்பதில் தான் வாழ்க்கையின் வெற்றி அடங்கியிருக்கிறது. அதாவது பார்த்தீங்கன்னா, நமக்கு பிடிச்சது மற்றவங்களுக்கு பிடிக்காது. மற்றவங்களுக்கு பிடிச்சது நமக்கு பிடிக்காது. ஆகவே நமக்கு பிடிச்ச மாதிரி இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போனால் தான் வாழ்க்கையுடைய வெற்றி, நம்மளுடைய திருப்தி இது கிடைக்கும். ஆகவே ஆத்ம திருப்தி என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஆகவே நண்பர்களே, உங்களுக்கு பிடித்தது போல் வாழுங்கள். வாழ்க்கை மிகச் சிறப்பாக அமையும். நன்றி. வணக்கம். வணக்கம். நீங்கள் நேர்மறையாக இருந்தால் தடைகளுக்கு பதிலாக வாய்ப்புகளை பார்ப்பீர்கள். அதேபோல் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய எதிரிகள் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க இல்லையா? அவர்களிடத்தும் அன்பு செலுத்துங்கள். ஏனென்றால், அதைவிட மிகச் சிறப்பாக அவரை குழப்ப முடியாது. ஆகவே நண்பர்களே, எதிரியாக இருந்தாலும் அன்பு செலுத்துங்கள். வாழ்க்கை இன்றியமையானதாக இருக்கும். நன்றி. வணக்கம். வணக்கம். அன்பு நம்மிடமிருந்தே பிறக்கட்டும். மற்றவர் தானாகவே முன்வந்து அன்பை தருவார்கள். மன்னித்தல் நம்மிடமிருந்தே பிறக்கட்டும். அப்பொழுதுதான் மற்றவர் சமாதானம் அடைவர். அதேபோல் பார்த்தீங்கன்னா, நம்முடைய உண்மை பேசுதல், அமைதியாக இருத்தல் போன்ற குணங்கள் நம்மளிடமிருந்து மற்றவர்கள் பெறப்படும் பொழுது, அவர்களிடம் நம் மீதான மரியாதை அதிகமாக வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இயற்கை குணங்களை எக்காரணத்தை முன்னிட்டும் மாற்றிக்கொள்ள வேண்டாம். அளிப்பது நாமாகவே இருப்போம். பெறுவது தானாக பெறப்படட்டும். புரிந்து கொண்டு செயல்படுங்கள். நன்றி. வணக்கம்.